செக்மெண்ட்ல அடுத்ததா ஒரு டிஃப்ரெண்டான டைட்டில் கொண்ட படத்தோட பிரஸ் மீட் உங்களுக்காக காத்துட்டு இருக்குங்க. என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்டாவை காணும். ஸோ இந்த படத்தோட டைட்டில் இருந்தே தெரியுது இந்த படத்துக்கு ஹீரோ வந்து ஒரு அண்டா தான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் இந்த அண்டா பேசக்கூட செய்வாங்க. அண்ட் இந்த அண்டாக்காக வாய்ஸ் கொடுத்திருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி தான் வாய்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த அண்டாவோட ஓனர் அண்ட் ஃபீமேல் லீட் அப்படின்னு கூட சொல்லலாம். யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரேயா ரெட்டி நடிச்சிருக்காங்க. இவங்க திமிரு படத்துல ஒரு எக்ஸ்ட்ராடனரியான வில்லத்தனமான கேரக்டர்ல நடிச்சு நம்ம மனசுல வந்து ஒரு பெரிய இடத்தை பிடிச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த படத்திலும் ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிக்கிறாங்க. சோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா வேல்மதி. இந்த படத்தோட டீம் நிறைய விஷயங்கள் பிரஸ் மீட்ல நமக்காக ஷேர் பண்ணிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். சாட்டை நடுவுல கொஞ்சம் பக்கத்துக்கான ஒன்னா வாங்குறேன். 3 படம் ஒன்னா வாங்கினேன். ஹீரோயின் அப்படின்னு நினைக்கிறேன் 3 படம். அப்போ வந்து நடுவில் கொஞ்சம் அப்பதான் ஃபர்ஸ்ட் அவரோட டிஸ்ட்ரிபியூஷன்ல இறங்குறேன் ஃபர்ஸ்ட். அப்பயே எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. சரி ஓகே, சரி அதோட வந்து சினிமா ஓகே டெஸ்ட் பண்ணியாச்சு விட்டுறலான்னு பார்த்தா அடுத்த படம் எடுக்கிறாரு. சரி அடுத்த படம் அவரோட பண்றேன். அதுக்கு அடுத்த படம் என்னன்னா இதற்கு தானே ஆசைப்பட்டேன் வாங்க. சரின்னு ஓகே. அப்பதான் ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு தியேட்டரிக்கல் வாங்குறேன். ஸோ அது ஹிட் ஆகினால சரி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு ஸ்டூடியோ 9 அப்படின்னு ஒரு பேனர் இன்னைக்கு நிக்குது தமிழ்நாட்டுலன்னா அதுக்கு முக்கிய காரணம் ஜேஎஸ்கே சார் அவர்கள் தான். ஸோ அவர்கிட்ட வந்து அண்டாவக்கானான்னு ஒரு நல்ல திரைப்படம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டேல இருந்தே எனக்கு தெரியும் இது இந்த ஸ்கிரிப்ட் எந்த அளவுக்கு போய் சேரும்னு. அதை வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் தெரிஞ்சப்பே வந்து ஸ்ரேயா மேடம் பண்றாங்க, அவ்வளோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். கண்டிப்பா அந்த படம் ஒரு வெற்றி படம். அதுவும் இவர் தொடர்ந்து இவர் தமிழ் சினிமால ஜெயிச்சாதான் நல்ல படங்கள் வெளியே வரும். அதை வந்து பத்திரிகையாளர் ஃபர்ஸ்ட் டே 1ல இருந்து அவருக்கு பெரிய உறுதுணையா இருக்கீங்க. ஸோ கண்டிப்பா இந்த படமும் பெருசா வெற்றி அடையணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒரு ப்ரொடியூசருக்கு போயிட்டு உங்க படத்து கதை என்னன்னு கேட்கறத விட உங்க படத்து டைட்டில் என்ன அண்டாவை காணன்னா கிளம்புறியா அப்படின்ட்டுவாங்க. இப்படி ஒரு டைட்டிலையும் கொடுத்து ஒரு நல்ல திரைக்கதை அமைச்சு ஒரு அருமையான அந்த ஓட்டத்தை பார்த்தாலே தெரியுது. ஸ்ரேயா ரெட்டி பத்தி ஒன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தமிழகத்துக்கு கிடைத்த ஸ்மிதா பட்டேல் அல்லது ஷாப்னா அஸ்மின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவங்க நல்ல கதையை தேர்ந்தெடுத்து அதுக்காகவே காத்துட்டு இருக்கிற ஒரு நடிகை. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மாதிரி மாற்று சினிமாவை ஊக்குவிக்கிற ஜேஎஸ்கே சதீஷ் மாதிரி ஒரு நல்ல தயாரிப்பாளர். நாங்க 2 பேரும் போன்லயே நிறைய பேசுவோம். எங்கேயாவது சந்திச்சுன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசிட்டு இருப்போம். அவர் வந்து என்ன சொல்றாரு, நல்ல கதை ஒண்ணு மாட்டிருக்கேன்னு அனுப்புறேன், கேக்குறீங்களா அப்படின்னு. இந்த மாதிரி வந்து ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை எங்களுக்குள்ள நட்புல இருக்கு. அந்த நட்பு மேலும் வளரணும். அவரு இந்த படத்துக்கும் தேசிய விருது வாங்க என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரேயா மேடத்தை வந்து நம்ம அந்த திமிரு படத்துல பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து காஞ்சிபுரம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த படம் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த ஏன்னு சொல்ற அந்த ஒரு வேர்டு, அந்த ஒரு எமோஷன் போதும் இந்த படத்துக்கான ஒரு ஹைலைட். அவ்வளவு பிரமாதமான ஆக்டர் அவங்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு இந்தியிலலாம் வந்து ஒரு வித்யா பாலன் மாதிரி நடிகைகள் வந்து அந்த ஸ்கிரீனை ஹோல்ட் பண்ணுவாங்க. ஆக்ட் பண்ணும்போது அவங்க வந்து அவங்கள மீறி நம்ம எங்கேயும் வெளியில அந்த ஸ்கிரீனோட கட்டத்தையே பார்க்க முடியாது. அவங்க கண்ணை மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த மாதிரியான ஒரு நடிகை அவங்க. இந்த படத்துல அவங்க பண்ணியிருக்கிறது இந்த படத்துக்கான ஒரு மிகப்பெரிய பலம். அது இல்லாம ஜேஎஸ்கே சாருக்கு வந்து நிறைய பெரிய இயக்குநர்கள் அவர் வந்து நான் படம் பண்றேன் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. அவர் கேட்டாலும் உடனே டேட் கொடுத்து படம் பண்ணுவாங்க. ஆனா புதிய இயக்குநர்களை வந்து அடையாளம் கண்டு அந்த இயக்குநர்களுக்கான ஒரு மேடை அமைச்சு கொடுக்கிற ஒருத்தரை வந்து ஜேஎஸ்கே சார் இருக்காங்க. இன்னும் இந்த 10 ஆண்டுகள் அவர் வெளியிட்ட படங்களை தாண்டி இன்னும் நிறைய படங்கள் தமிழ் சினிமாவுக்கு அவர் வந்து புதிய இயக்குநர்கள் மூலமா கொடுக்கணும் அப்படின்னு அவர் எல்லாம் உள்ள இறைவன்ட்ட வேண்டிக்கிட்டு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி. 10 வருஷம் தமிழ்நாட்டினுடைய எந்த முன்னணி நடிகர்களும் நடிக்காமல் கோடிகளுக்கு மேல் சம்பளமாகக்கூடிய எந்த நட்சத்திரங்களும் கால்ஷீட் கொடுக்காமல் ஒரு கம்பெனி இயங்க முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறது ஜேஎஸ்கே பிலிம் கார்பரேஷன். அப்புறம் இந்த படத்தினுடைய இயக்குனர் வேலுமதி வடிவேல் என்னுடைய சென்னை கிறிஸ்துவ கல்லூரியினுடைய மாணவர். நாங்கள் ஒரே காலேஜில் படித்தோம். மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் மாதிரி ஒரு காலேஜில் படிச்சுட்டு இவர் எப்படா இந்த ஊரில் போய் இப்படி ஒரு படத்தை எடுத்தாருன்னு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு.
ஏன்னா மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜுக்கான எந்த அடையாளமும் இல்லாமல் ரொம்ப நேட்டிவான ஒரு படம். அண்டாவாகணுங்கிற டைட்டில் வந்து ரொம்ப மிக முக்கியமான டைட்டில் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்குள்ள நிறைய மீனிங் இருக்கு. அந்த அண்டா வந்து இன்னைக்கு வந்து பல பிரியாணிகளை சாப்பிடக்கூடாதுன்னு அரசாங்கம் சொல்றப்ப அந்த அண்டாவுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. அது பீஃப் பிரியாணியாகவும் இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு போன வருஷம் தமிழ்நாட்டில் ரம்லான் நோம்பப்ப சில பேர் சில அண்டாவில் திருடிட்டு போன கதை ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த கதைக்கு சில அப்படி பொலிட்டிக்கல் அடையாளம் இருக்கான்னு தெரியல, படம் பார்த்தா தான் தெரியும். 2012 இதே நாள் தான் ஆரோகணம் மியூசிக் ரிலீஸ் ஆச்சு, இதே இடத்துல நினைக்கிறேன், இஃப் ஐ எம் ரைட். ஸோ 5 years ஆச்சு. ஜிஎஸ்கே இல்லைன்னா, மிஸ்டர் வெங்கட் இல்லைன்னா ஆரோகணம் ரிலீஸே ஆயிருக்காது. ஏன்னா அன்னைக்கு நான் படம் எடுக்கும்போது ஐ எம் an amateur filmmaker, ஐ ஆல்வேஸ் சே தட். பட் எனக்கு என்னன்னா அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருந்தது. ஸோ ஒரு தியேட்டர்ல ஒரு நாளைக்கு அந்த படம் ஓடினா போறோம், அவ்வளவுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் வெங்கட்டும் மிஸ்டர் வெங்கட்டும் ஜேஎஸ்கேயும் படம் பார்த்துட்டு சொன்னாங்க, ஏன் அப்படி சொல்றீங்க, மினிமம் 60 தியேட்டர்ஸ்ல நாங்க ரிலீஸ் பண்ணுவோம், அதே மாதிரி ஐ திங்க் 80 தியேட்டர்ஸ்ல 80 ஸ்கிரீன்ஸ்ல ரிலீஸ் பண்ணாங்க. தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட் டு தி டீம், தி டிரெக்டர், தி டீம், காஸ்ட் அண்ட் க்ரூ. All the best. Thank you very much. Finally, after 9 years, I'm back to acting and it feels amazing. Today, if a film like Andavakanam can see the light of the day, it's only because of the grit and determination of one man, and that man is Mr. JSK. Because trust me, we've been producers and I don't think a film like Andavakanam would have seen the light of the day if it didn't have the confidence and the determination like this man. So thank you so much. And I would really like to thank my director for having thought of me after 9 years. He's a very interesting personality, very, very interesting. The day he came and told me the script, I said, listen, please, I don't understand what you're saying. Illa madam, super irukkum. I said, illa, thimirukku mela nalla irukuma. Ma, neenga thimir patti pesadinga. This film will be the best. So I said, okay, that's all I care about. Neenga rendu lines sonna podum. So he explained the script to me and I loved it. And I said, see, as long as I'm the hero of the film, I really don't care. So we started shooting for the film. And I'm so happy and I'm so proud to be a part of this film like this. And I can't really wait for all of you to watch it. Thank you everybody to have come here and supported us. It means a lot. Thank you so much. 4 song vandirukku. So 4 song எழுதின லிரிக் ரைட்டர் மதுரை கவி, அவருக்கும் ஃபர்ஸ்ட் மூவி இது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைட்டில் சாங் வந்து கங்கைமரன் சார் பாடியிருக்காங்க, ஒரு மாண்டேஜ் சாங். மாண்டேஜ் சாங் வந்து செகண்ட் வீரமணிதாசன் சார் ஒரு சாங் பாடியிருக்காங்க, அது ஒரு ரீரெக்கார்டிங் பேஸ்டு சாங். ஸோ 4 சாங்குமே நல்லா வந்திருக்கு. கிவ் யூர் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். ஒரு 4 பக்கத்துக்கு வரிசை டயலாகு, சிங்கிள் ஷாட்டு, 3 நிமிஷம் சிங்கிள் ஷாட்டு. மேடம் வந்து ஃபுட்டா, அவங்களுக்கு தமிழ் நம்ம தேனிஸ்லாம் எப்படி பேசுவாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. சரி உட்காந்து ஏதோ படிச்சுக்கிட்டே இருக்காங்க, படிச்சாங்க வேலை முடிஞ்சு போச்சு. ஷார்ட் ஓகே பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம். 3 நிமிஷம். அந்த 3 நிமிஷமும் சுற்றி இருக்கவங்களுக்கு நான் ஷார்ட்டே வைக்கல, ஆனால் அந்த ஊரில் சுற்றி இருந்தவங்க எல்லாமே அழுக ஆரம்பிச்சாங்க. அந்த ஷார்ட்டில் லென்த்து, அதாவது அது 3 நிமிஷம் டயலாகு, எல்லாமே அழுக ஆரம்பிச்சாங்க. அப்ப நான் கட்சோடம் இல்லை, கட்சோடம் நான் மைக் எடுத்துட்டு கீழே போட்டு அழிச்சு வெளியில போயிட்டேன். கேமராமேன் வந்து அப்படியே கேமரா விட்டு அவன் எந்திரிச்சு அடி போயிட்டான். ஒரு கிட்டத்தட்ட 1 hour ஷூட்டிங் வசதி நடக்கல. இவங்க மட்டும் சென்டர்ல உட்காந்துருக்காங்க, மற்றவங்க எல்லாம் அழுது அடி போயிட்டாங்க. ஸோ அப்பதான் பார்த்தேன் ஒருத்தவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸோடைய லெவல் எந்த ரேஞ்சு போறாங்க. இத்தனைக்கு அவங்களுக்கு வந்து அந்த கலாச்சாரமே தெரியாதானா, ஒரு நடிகா ஒரு ஆர்டிஸ்ட் எந்த அளவு பண்ணணுன்ற விஷயம் வந்து அந்த ரேஞ்சு பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு என்ன முதல்ல பாராட்டிக்கிறேன். அதுக்கடுத்து டெக்னீஷியன்ஸ், அதெல்லாம் என் குடும்பம் தான். அங்கங்க தனியாக பிரிக்கணும். இந்த குடும்பம் வந்து இந்த ஊரை சொல்லுவாங்க, ஏன்னா டேய் ஒரு குடும்பம் பாரு, அந்த குடும்பம் எப்படி வாழ்க்கை வாழ்ற பாரு, அதை பார்த்து நீ கத்துக்கிடான்னு வாங்க. அதே தான் திரும்ப சொல்றேன். ஒரு நாள் இந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு இந்த அண்டாவுக்கான குடும்பத்தை பார்த்து, இந்த குடும்பத்தை பத்தி அன்னைக்கு அண்டாவுக்கான ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு நீங்க பேசுவீங்க, அன்னைக்கு நாங்க கேட்கிறோம்.